அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 189 முதல் 194 வரை. நபியே, தேய்ந்து வளரும் பிறையை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அவை மக்களுக்கு காலம் காட்டுபவையாகவும் ஹஜ்ஜையும் அறிவிப்பையாகவும் உள்ளன. மூமின்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்குள் மேற்புறமாக வருவதில் புண்ணியம் எதுவும் வந்துவிடுவது இல்லை. ஆனால் இறைவனுக்கு அஞ்சி நற்செயல் புரிவோரே புண்ணியமுடையோராவார். எனவே வீடுகளுக்குள் முறையான வாசல் வழியாகவே செல்லுங்கள். நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களிடம் நீங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள். ஆனால் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. உங்களை வெட்டிய அவர்கள் எங்கே காண கிடைப்பின் அவர்களை கொள்ளுங்கள். இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றுகிறார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள். ஏனெனில் ஃபித்னா குழப்பமும் கலகமும் உண்டாக்குவதில் கொலை செய்வதை விட கொடியதாகும். இருப்பினும் மசீதுல் அராமில் அவர்கள் முதலில் உங்களிடம் சண்டையிடாத வரையில் நீங்கள் அவர்களிடம் சண்டையிடாதீர்கள். ஆனால் அங்கு அவர்கள் உங்களிடம் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். இதுதான் நிராகரிப்போருக்கு உரிய கூலியாகும். எனினும் அவர்கள் அவ்வாறு செய்வதில் நின்றும் ஒதுங்கிவிடுவாராயின் நீங்கள் அவர்களை கொல்லாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான். ஃபித்னா குழப்பமும் கலகமும் நீங்கி அல்லாவுக்கே மார்க்கம் என்பது உறுதியாகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள். ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களானால் அக்கிரமக்காரர்களைத் தவிர வேறு எவரிடம் பகை கொண்டு போர் செய்தல் கூடாது. போர் செய்வது விளக்கப்பட்டுள்ள ரஜப், துல்கைதா, துல்ஹஜ், முஹரம் ஆகிய புனித மாதங்களுக்கு புனித மாதமே ஈடாகும். இது போன்ற எல்லா புனித பொருட்களுக்கும் ஈடு உண்டு. ஆகவே எவனாவது அம்மாதத்தில் உங்களுக்கு எதிராக வரம்பு கடந்து நின்றால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறுகிறானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரம்பு மீறுங்கள். அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாவின் இந்த வசனங்களை, அவன் வார்த்தைகளை அனைவருக்கும் பகிர்ந்து அவனின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்.